இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது இவ்வளவு ஈஸியாக பயத்திலிருந்து விடுதலை ஆகலாம்னு இத்தனை நாளாக எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பயமாக இருந்தாலும், அது எந்த வகையான பயமாக இருந்தாலும் சரி, அதற்கு எல்லாம் ஒரு ரெமெடி இருக்கிறது. பட் அந்த ரெமெடியை வெறும் தியரியாக இல்லை, ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பயத்திற்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பயம் என்பது ஒரு உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை சரி பண்ண தான் எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதை சரி பண்ண முடியாது. ஏன்னா பயம் என்பது ஒரு பை ப்ராடக்ட். அதை சரி பண்ணணும்னா அந்த பயத்தை உண்டு பண்ணுகிற முக்கியமான காரணி, அதாவது மெயின் சோர்ஸை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும். அப்பதான் அந்த பயம் சரியாகும். முள்ளு செடியை நீங்க வெட்ட வெட்ட அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அது வேரோடு பிடுங்கிட்டா வளரவே வளராது. அந்த பயத்தை உண்டு பண்ணக்கூடிய வேர் எதுன்னு முதல்ல பார்ப்போமா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 24 26 வரை உள்ள சம்பவத்துல இருந்து நம்ம அதை பார்க்க போறோம். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகில் பிரயாணம் செய்கிறார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாக இருந்தார். அப்பொழுது சீசர்கள் அதை கண்டு பயப்படுகிறார்கள். அப்பொழுது இயேசு, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சீசருடைய பயத்துக்கு காரணம் என்ன? அவர்களுடைய விசுவாசம்தான். எனவேதான் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் என்று இயேசு கடிந்து கொண்டார். உணர்ச்சிகள் என்பது நம்முடைய நம்பிக்கையின் பிரதிபலிப்பு. நீங்க உணர்ச்சிகளை மாற்ற முயற்சி செய்தால் அது ஒருபோதும் மாறாது. அந்த முயற்சி தோல்வியில் தான் முடியும். ஆனால் உங்கள் விசுவாசத்தை மாற்றினால் உங்கள் உணர்ச்சிகள் மாறும், பயமும் மாறும். உங்க பயம் மாறணும்னா உங்க விசுவாசம் மாறணும். உங்க விசுவாசம் மாறணும்னா உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியணும். உண்மை என்னன்னு தெரியணுமா? இந்த ஃபுல் வீடியோவை நீங்க பார்க்கணும். அதற்கான லிங்க் இந்த வீடியோ கீழே இந்த சைடில் இருக்கும், கமெண்ட்ஸ்லையும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.